அந்த நாட்டுப்புற பாடலை படித்த சங்கீதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. சாதாரண வார்த்தை, ஆனால் அதற்குள்ளும் ஒரு சங்கிலி இணைப்பு, ஆழ்ந்த பொருள். கவிதைக்கு பொய் அழகு என்பார்கள். இதில் கூட கருப்பு வந்து கிணறை தோண்டி போட்டு அதை தண்ணீரில் நிரப்பியதாக ஒரு செய்தி. அநேகமாக அந்த கருப்புசாமியின் பெருமையை சொல்வதற்காக இதை எழுதிய நாட்டுப்புற கவிஞர் இந்த பொய்யை சொல்லியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அப்படியே அதை எடுத்துக்கொண்டு அப்பா ராகவன் எதிரில் போய் நின்றாள். என்னம்மா? அப்பா, இந்த நாட்டுப்புற பாடலை பாருங்க, நான் படிச்சிட்டேம்மா. என்ன விஷயம்? உன்னை ரொம்ப பாதிச்சிருச்சா? ஆமா, கவிதைன்னா மொழி அறிவு வேணும், இலக்கணம் தெரியணும்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு பளிச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த கவிதை. அதுதான்மா நாட்டுப்புற பாடலோட சக்தி. இந்த பாடலை ஏன் நம்ம பத்திரிகையில போடக்கூடாது? போட்டுட்டா போச்சு. சங்கீதா முகத்தில் தன் கோரிக்கை ஒரு நொடியில் நிறைவேறிய மகிழ்ச்சி. ஆமா, கருப்பசாமி பத்தி இவ்வளவு உயர்வா எழுதியிருக்காரே இந்த கவிஞர், அந்த சாமி என்ன அவ்வளவு பிரபலமா? இல்லையா பின்ன? நமக்கெல்லாம் பழனி முருகனும் திருப்பதி வெங்கடாச்சலபதியும் எவ்வளவு வசதியோ, அந்த மாதிரி கிராமத்து ஜனங்களுக்கு அவங்களோட காவல் தெய்வங்கள் வசதியம்மா. காவல் தெய்வமா? காவல் தெய்வம்தான். நம் நாட்டு கிராமப்புறங்களை அரசாங்கமும் போலீஸுமா காப்பாத்திக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சாமிங்க தானே. இது உண்மையா? முருகனும் திருப்பதியும் மட்டும் உண்மையாமா? நம்பிக்கையில தானே தெய்வங்களே இருக்கு. அது சரி, கிராமத்து ஜனங்க ஏன் முருகனையும் திருப்பதியையும் பெருசா நினைக்கல? சங்கீதா ஒரு அசாதாரண கேள்வியை சாதாரணமாய் கேட்டாள். அப்படி இல்லடா, அவங்களுக்கும் முருகன், திருப்பதி, அம்பாள், சிவன், விஷ்ணு பேர்ல எல்லாம் பக்தி எல்லாம் உண்டு. ஆனா இந்த கடவுள்கள் எல்லாம் ஆகம வட்டத்துல இருக்கவங்க, கொஞ்சம் அந்தஸ்தான பணக்கார சாமிகன்னு வச்சுக்கோயேன். ஆனா கருப்பும் முனியும் சுடலை சாமியும் ஐயனாரும் அப்படி இல்ல. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிக்கிற எக்ஸ்பிரஸ் சாமிங்க. சாமிகள்ல கூட இப்படியெல்லாம் இருக்கா? ஊர்னு இருந்தா நகரம் கிராமம்னு இருக்கிற மாதிரி தாமா இதுவும். எல்லாம் மனுஷன் தன் சௌகரியங்களுக்காக உருவாக்கிக்கிட்ட நம்பிக்கையோட வடிவங்கள் தானே இதெல்லாம். அப்போ வெறும் நம்பிக்கை தானா? மற்றபடி இல்லைன்னு நினைச்சா இல்லதானா? எல்லா சாமிகளும் அப்படித்தானேடா. மகளிடம் பாசத்தோடு இழைந்தார் ராகவன். நடுவில் சாத்தப்பன் தலை தெரிந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஹாலில் தலையில் கட்டி இருந்த துண்டை அவிழ்த்து இடுப்பில் கட்டிக்கொண்டு, நல்லா இருக்கீங்களா சாமி என்று விசாரிப்போடு வந்து நின்றான். ராகவன் அவனை பார்த்ததும் உற்சாகமானார். அடடே, சாத்தப்பனா, வாயா வா, எப்ப வந்த? இப்பதாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? எங்களை விடு, நீ எப்படி இருக்க? இந்த தடவை அறுவடை எல்லாம் எப்படி? பரவாயில்லைங்க, மழை தான் ஏமாத்திருச்சு. பொய் பித்தலாட்டெல்லாம் அதிகமாயிடுச்சு இல்லைங்களா? அதான் மழையும் பெய்வேனாங்குது. சாத்தப்பன் சன்னமாக வருந்தினான். உட்காரு உட்காரு. ராகவன் இருக்கையை காட்டினார். ஆனால் அவனோ கீழேயே உட்கார்ந்தான். நீ முதல்ல நாற்காலியில உட்கார் என்று அவர் வற்புறுத்தியும் கேட்கவில்லை. அவன் பார்வை சங்கீதா மேல் திரும்பியது. என்ன தாயி, பள்ளிக்கூடம் எல்லாம் போறியா? அந்த கேள்வி முன் அவள் சிரித்தாள். ஏன் தாயி சிரிக்கிற? பின்ன சிரிக்காம? அவ பள்ளிக்கூடம் காலேஜ்னு போய் படிச்சு முடிச்சு இப்ப என் பத்திரிக்கையில துணை ஆசிரியராகவும் இருக்கா. நீ இன்னும் அவளை பள்ளிக்கூடம் போற பாப்பாவே நினைச்சிட்ட எப்படி? அவன் உடனே வெள்ளந்தியாய் சிரித்தான், வழிந்தான். சாத்தப்பன் ராகவனின் கிராமத்து நிலத்துக்கு குத்தகைதாரன். ஆண்டுக்கு ஒரு முறை இருமுறை என்று அவரை வந்து பார்த்து வரவு செலவை ஒப்படைத்து விட்டு போவான். அதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறான். எளிய தோற்றம், கொஞ்சம் வெள்ளையை இழந்து விட்ட பழுப்பு வேட்டி, தொளதொளவென்று ஒரு கோடு போட்ட சட்டை, மூக்குப்புடி, சாயம் ஏறிய தோல் துண்டு, கலைந்த தலைமுடி, கொத்து மீசை, தாடியிலும் வெள்ளை கம்பிகளை நட்டு கொண்ட மாதிரி சிறைக்காத ஒரு விதமான தாடி என்று அப்பட்டமான கிராமத்து ஆசாமி. என்னமோ கருப்பு முனின்னு காதுல விழுந்துச்சுங்களே என்று சிரித்தபடியே ராகவனை பார்த்தான். அதுவா? அது ஒண்ணு இல்ல, நம்ம கிராமத்து சாமிகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நடுவுல நீயே வந்துட்ட என்றான் ராகவன். நம்ம ஊர் சங்கிலி கருப்பை பத்தியும் சொல்லுங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சாத்தப்பன் பீடிகை போட்டான். ராகவனும் சங்கீதாவும் ஆர்வமாக பார்த்தார்கள். 300 ஆண்டாக கட்டி போட்டிருந்த நம்ம சங்கிலி கருப்பை ஒரு பொண்ணு அவுத்து விட்டுட்டா. அது அவ மேலேயே இறங்கிடுச்சு. நம்ம பொன்னன் இல்ல, பொன்னன். சாத்தப்பன் கேட்க ராகவன் தலை ஆடிற்று. அவனோட பேத்தி காத்தாயி தான் அந்த பொண்ணு. அப்படியா? ராகவன் அதை ஒரு சாதாரண செய்தி போல கேட்டார். அது சாத்தப்பனுக்கும் புரிந்து அவன் முகம் உடனே மாறியது. என்ன சாமி, சங்கிலி கருப்போட கட்டை துணிவா அவுத்து புட்டா அந்த பொண்ணுங்கிறேன், நீங்க சாதாரணமா அப்படியான்னு கேக்குறீங்க? இதோ பார், உனக்கு என்னை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன்.
இந்த சாமிகளை பத்தி எல்லாம் எனக்கு பெருசா அபிப்பிராயம் கிடையாது. நான் கருப்பசாமியை மட்டும் சொல்லல, எல்லா சாமிகளையும் தான். மனுஷங்களுக்கு பிடிக்கிறது ஏதாவது ஒரு பிடி வேணும். அந்த எதிர்பார்ப்புல ஒரு நம்பிக்கையில வந்ததுதான் இந்த சாமிக. இதுக்கு ஒருத்தர் மேல இறங்குது ஏறுங்கிறதெல்லாம் பிரம்மை. அதை விடு, இந்த தடவை எத்தனை மூட்டை நெல்லு தேறிச்சு. அட என்ன சாமி நீங்க, கருப்பு சங்கிலி கருப்பு ஒருத்தி மேல இறங்கி அவ கோரிக்கையை நிறைவேற்ற அவளோட புருஷனையே கொன்னு அவளுக்கு எவ்வளவு பெரிய சகாயம் பண்ணி இருக்குது. அத போய் சொரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மட்டும் நினைக்கிறீங்களே. எனக்கு படபடன்னு வருதுங்க சாமி. சாத்தப்பனின் பேச்சில் கணிசமாய் ஏமாற்றம், கோபம் எல்லாம் துணித்தன. சங்கீதாவுக்கு கொஞ்சம் சுரீர் என்றது. என்ன சொன்ன? சாமி அந்த பொண்ணோட புருஷனை கொன்னுடுச்சா? ஆமாங்கம்மா. அது என்ன லேசுப்பட்ட சாமியா? கும்பிட்ட விழுந்தா கூடவே நிக்கிற சாமியாச்சே. என்னப்பா சொல்றாரு இவரு? சங்கீதா ராகவன் பக்கம் திரும்பினாள். விடுமா, எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கும். இவங்க ஒரு மாதிரி கூட்டி கழிச்சு அதை சாமி செயல்னு சொல்லுவாங்க. நாம சொல்றது இல்லையா, எப்ப செஞ்ச புண்ணியமோ இந்த ஆபத்துல இருந்து இப்ப தப்பிச்சோம்னு. அப்படித்தான். இல்ல சாமி இல்ல, அப்படியெல்லாம் வாய் புளிச்சிச்சோ மாங்காய் புளிச்சிச்சோன்னு பேசிடாதீங்க. இப்ப கூட அது மேட்டுப்பட்டி சண்டி பைய காளிங்கனை நான் தீர்த்து கற்றேன்னு சொல்லி இருக்குது. எண்ணி 9 நாள் தான் அந்த சண்டியின் காளிங்கன் சாவ போறான் சாமி. சாத்தப்பன் மீண்டும் படபடத்தான். ராகவனுக்கு தர்ம சங்கடமாகியது. சரி, இப்ப எதுக்கு வந்த? குத்தகை கணக்கு காட்டவா இல்ல கருப்பசாமி புராணம் பாடவா? கணக்கு காட்டத்தான் சாமி. ஆனா நீங்க நம்பாவ பேசவும் சுருக்குங்குது. தப்பு சாமி, ரொம்ப தப்பு. சரி, தப்பாவே இருக்கட்டும், நீ குத்தகை கணக்கு எடு. ராகவன் அவனை தன் வழிக்கு இழுத்தார். அவனும் அரைமனதாக கணக்கு வழக்கு பற்றி பேச ஆரம்பித்தான். சங்கீதா இடையில் நழுவினாள். வாசல் புறமாய் உள்ள தோட்டத்து ஊஞ்சலில் போய் அமர்ந்தாள். தீவிரமாய் சிந்தித்தாள். ஒரு 10 நிமிட சிந்தனைக்கு பிறகு திரும்பி வந்த பொழுது சாத்தப்பன் கணக்கு வழக்கை முடித்து ஒரு காஃபியும் குடித்திருந்தான். சங்கீதா வரவும், நம்ம வீட்டு காஃபி மாதிரி எங்கேயும் குடிக்க முடியாது தாயி என்றான். காஃபியை கொடுத்த கையோடு அந்த கணக்கு வழக்கில் ராகவனின் மனைவி மாலினியும் கவனத்தில் இருந்தாள். அவன் பாராட்டவும் பெருமிதத்தோடு சிரித்தாள். அப்பா, ஒரு நிமிஷம். சங்கீதா இடையில் ராகவனோடு ஒதுங்கினாள். என்னம்மா? நம்ம சாத்தப்பன் சொல்றதை பார்த்தா ஏதோ அதிசயமான ஒரு விஷயம் நம்ம கிராமத்துல நடந்த மாதிரி இருக்கு. எனக்கும் இந்த கிராமத்து சாமிகளை எல்லாம் ஒரு சுற்று வந்து வித்தியாசமா ஒரு கட்டுரை எழுதினா நல்லா இருக்குமேன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? அதாவது சாத்தப்பன் சொன்ன கருப்பசாமி விஷயத்தை விசாரணை பண்ண போறாங்கிற? ஆமா, வீண். கிராமம்னாலே இப்படி பைத்தியக்காரத்தனமா பலவித நம்பிக்கைகள் இருக்கும். அருள்வாக்கு சொல்றேன்னு, குறி சொல்றேன்னு அங்க ஏகப்பட்ட பித்தலாட்டங்களும் உண்டு. ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள்னு ஒரு பழமொழி உண்டுடா, கேள்விப்பட்டிருப்பியே. கிராமத்துல எதையும் நம்புற பாட்டாளிகள் அதிகம், அதனால ஏமாற்றமும் அதிகம். நீ அதை மட்டம் தட்டி விழிப்புணர்ச்சி ஊட்டுறதா இருந்தா சொல்லு, நான் சரிங்கிறேன். இந்த சாமி புகழ் பாடுறதுக்கோ இல்லை அதை எடை போடுறதுக்கோ போக வேண்டாம். இது முழுக்க முழுக்க நேரடி விசாரணை. எது உண்மையோ அதைத்தான் எழுதுவேன். அந்த கருப்பசாமி சவாலை என்னன்னுதான் பாப்போமே டாடி. உன் ஆர்வத்தை பாராட்டுறேன். வித்தியாசமான விஷயம்தான். ஒரு வித கொலை மிரட்டல்ங்கிற ரகசியமும் இதுல இருக்கு. ஆனா உன்னால சாமர்த்தியமா செயல்பட்டு மீண்டும் வர முடியுமாங்கிறது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன டாடி பொட்டச்சி, உன்னால என்ன முடியும்னு கேட்காம கேக்குறீங்களா? சாத்தப்பன் விஷயத்தை சொன்ன உடனே அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும்னு முடிவுக்கு வந்தது இந்த பொட்டச்சி தான். இந்த யோசனையை உங்களுக்கு கொடுத்ததும் இந்த பொட்டச்சி தான். புரியுதா? சங்கீதாவின் பேச்சில் அனல் அடித்தது. போச்சுரா, ஏன் பொட்டச்சி அப்படி இப்படின்னு நீயா கண்ட வார்த்தைகளை பயன்படுத்துற? நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை சங்கி. அதுக்காக உன்னை சினிமாவுல சண்டை போடுற ஒரு விஜய் சாந்தியாகவும் என்னால நினைக்க முடியாதுமா. அதை நீ புரிஞ்சுக்கோ. சரி, முடிவா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரொம்பவும் விவேகம், தைரியம், புத்திசாலித்தனம், பொறுமைன்னு ஒரு கலவையில கவனிக்க வேண்டிய விஷயம்டா இது. அப்போ அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்கிறீங்களா? புரிஞ்சுக்கோமா, நான் சொல்லாததை எல்லாம் நீயா நினைச்சுக்கிட்டு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? இல்லப்பா, நான் ஒரு பொண்ணுன்னு தானே நீங்க தயங்குறீங்க. நிச்சயமா. மயிலிறகால யாரையாவது வாசலை கூட்டுவாங்களா? அது முட்டாள்தனம் இல்லையா? இந்த உயர்வு நவிர்ச்சி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் நல்ல திடமான தென்னை விளக்குமார், புரிஞ்சுக்கங்க. சங்கீதா விடமாட்டாள் போல இருந்தது ராகவனுக்கு. அவளை வெறித்தார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார். சரிம்மா, அங்க போனா நீ எங்க தங்குவ?
ஏதாவது லாட்ஜ்ல சொன்ன வேகத்தில் நாக்கை கடித்து கொண்டவள், சாரி சாரி, அது கிராமம்ல, லாட்ஜ் எல்லாம் இருக்காது, சாரி சாரி. அவர் சிரித்தார். உன்னை துணை ஆசிரியராக்கினது என் தப்பு. கல்யாணத்தை பண்ணி அமெரிக்காவுக்கோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கோ அனுப்பியிருக்கணும். சரி விடு, சாத்தப்பனையே விட்டு ஏற்பாடு பண்ண சொல்றேன், விளையாட்டாக சொன்னபடி அவர் திரும்பினார். சாத்தப்பன் புறப்பட தயாராக இருந்தான். சாத்தப்பா, நம்ம சங்கீதாவும் இப்போ உன் கூட வரப்போறா. அவளுக்கு நம்ம கிராமத்துல ஒரு 10 நாள் இருக்கணும்னு ஆசை. நீ என்ன சொல்ற? இதுல நான் என்ன சொல்ல என்ன இருக்குங்க? பாப்பா நம்ம ஊருக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வயக்காட்டுல இருக்கிற குடிசையில தங்கட்டும். நான் எல்லா சௌகரியமும் பண்ணித்தரேன். ரொம்ப கவனமா பாத்துக்கணும், கூடவே இருக்கணும். அவ கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பா, பதில் சொல்லணும். சொல்லுவியா? அட என்னங்க நீங்க, அது என் பொண்ணுங்க, என்ன கேட்டாலும் செய்வேன், அடிச்சாலும் வாங்கிக்கிறேன், போதுங்களா? ராகவன் உற்சாகமாக சாத்தப்பன் தோளில் கையை போட்டு இறுக்கி ஒரு அணைப்பு அணைத்தார். அதில் ஏராளமான நன்றிகள் ஒளிந்து கொண்டிருந்தன. ஏதோ வேலையாக இருந்தான் பாண்டியன். வீட்டு வாசலில் ஒரு வில் வண்டி வந்து நிற்கும் சப்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். ராமக்காவுடன் காத்தாயி இறங்கி கொண்டிருந்தாள். அவர்களை பார்த்துவிட்ட கோவிந்தசாமி ஓடிப்போய் காத்தாயி காலில் பொதேர் என்று விழுந்தார். பாண்டியனை அது என்னவோ செய்தது. காத்தாயியோ மரம் போல விரைப்பாக எங்கோ பார்த்தபடி நின்றாள். ராமக்கா அவளை சாமி உள்ளவா சாமி என்று கெஞ்சலாக கூப்பிட்டபடி முன்னால் நடந்தாள். காத்தாயியும் விரைப்பு குறையாமல் நடந்தாள். பாண்டியன் வெறித்து கொண்டே நின்றான். ஒரு காலத்தில் அவனை பார்த்தாள் ஜொல்லு விடுவாள். அவளும் அடித்து துவைத்த வெள்ளை துணி போல அவ்வளவு பளிச்சென்று இழுப்பாள். உயரமும் அதற்கேற்ற உடற்கட்டும் நீண்ட கூந்தலுமாக சொக்க விடுவாள். ஆனால் எல்லாமே அவள் திருமணத்தில் பறி போய் விட்டது. இப்பொழுது உடம்பில் நிறைய இடங்களில் சூட்டுத்தழும்பு. கூந்தலையும் அந்த குடிகாரன் அறுத்து போட்டு விட்டான். பேருக்கு கொஞ்சம் முடி, அதை கூட கட்டாமல் பாகவத கிராப்பு போல தோளில் புரள விட்டிருந்தாள். பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. பரிதாபப்பட்ட வேண்டியவளை பார்த்து சாமி என்று காலில் விடுவதெல்லாம் மிக அதிகபட்சமாக தோன்றியது பாண்டியனுக்கு. ராமக்கா அவளை வீட்டுக்கூடத்தில் பாயை விரித்து உட்கார்த்தி வைத்தாள். அவள் வந்த விஷயம் பரவி அக்கம் பக்கமும் மூளத் தொடங்கிவிட்டது. அவள் காலில் பொதேர் பொதேர் என்று விழுந்து விபூதி வாங்கி இட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். அவளிடம் பயங்கரமான இறுக்கம். பார்வை யாரையும் குறிப்பாக பார்க்காமல் எங்கோ வெறுத்து பார்த்து கொண்டே இருந்தது. பாண்டியனுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கவில்லை. வெளியேற காலெடுத்தான். ராமக்கா கவனித்து அவனை அழைத்தாள். என்னத்த, எல்லோரும் கும்பிடுறாங்க இல்ல, நீயும் கும்பிடு. சரிதான், 2 நாள் முந்தி அவளை கட்டிக்கடான்னு இப்ப காலில் விழுங்குற. ஏன் அத்த உன் புத்தி இப்படி போகுது? அப்ப அவ மேல சாமி இறங்கி இருக்கிறது எனக்கு தெரியாது பாண்டி, வரவுதான் தெரியும். இப்ப அதுக்கு நம்ம கஷ்டம் தெரியும். அந்த வெறும்பைய காளிங்கனை எண்ணி 9 நாள்ல தீர்த்து கட்டி நிலத்தை மீட்டு தரேன்னு சொல்லி இருக்குது சாமி. அடப்போத்த, அவன் செத்தாலும் சொத்து அவன் வாரிசுகளுக்கும் மத்தவங்களுக்கு தான் போகும், நமக்கெல்லாம் வராது. பாண்டியன் சட்டத்தை சொன்னான். ராமக்கா சற்று மிரண்டாள். என்ன பாக்குற, அவன் கோட்டையை ஏமாத்தினவன். இந்த கோட்டை கற்பெல்லாம் அவனுக்கு சாதாரணமத்த. இப்படி நம்பிக்கையெல்லாம் பேசினா எப்படி? இவ புருஷன் கூட தான் பெரிய சண்டியன். சாமி போட்டு தள்ளிவிடல? மோட்டார் வாகனம் போட்டு தள்ளுனதை சாமின்னு நீ சொன்னா நான் கேட்டுக்கவா? ஏதோ காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா அந்த நடந்த கதையெல்லாம் சொல்லி என் காதுல நீயும் பூ வைக்க பாக்காத. ஜெயிலுக்கு போவதை பத்தி கவலைப்படாம அவனை வெட்டி போடுறதுதான் அவனை அழிக்க ஒரே வழி, புரிஞ்சுக்க. பாண்டியன் அவளை தள்ளிவிட்டபடி கிளம்பி விட்டான். அதுவரை எங்கோ வெறுத்தபடியே இருந்த காத்தாயையும் அவன் வெளியேறுவதை மட்டும் மிக கூர்மையாக நிமிர்ந்து பார்த்தாள். மேட்டுப்பட்டி அப்படியொன்றும் பெரிய ஊரில்லை. 2000 ஜனக்கட்டு இருந்தால் அதிகம். ஒரு மினி பஸ் மட்டும் பக்கத்து டவுனிலிருந்து அடிக்கடி ஊருக்குள் நுழைந்து முகப்பு ஆலமரத்து அடியில் ஜனங்களை உதிர்த்து விட்டு போய்க் கொண்டிருந்தது. அப்படி வந்த மினி பஸ்ஸில் இருந்து சாத்தப்பனும் சங்கீதாவும் இறங்கினார்கள். சுடிதாரில் சங்கீதா தனியாக தெரிந்தாள். கையில் சக்கரம் பொருத்தப்பட்ட நவீன ட்ரெய்லர் கேரேஜை போன்ற சுட்கேஸ். அதை தூக்க முயன்ற சாத்தப்பனை தவிர்த்துவிட்டு இழுத்து கொண்டு நடந்தாள். சங்கீதா மேடும் பள்ளவுமான மண்தரை, நிறைய நெற்பதர்கள். சூட்கேஸை லகுவாக இழுக்க முடியவில்லை. திணறினாள். அதை ஊரும் கூட வேடிக்கை பார்த்தது. முகத்தில் வியப்பு தெரிந்தது. கொண்டாதாயி, அதை இழுத்துக்கிட்டு எல்லாம் இந்த ஊர்ல நடக்க முடியாது என்று சாத்தப்பன் அதை தூக்கி தலைமையில் வைத்துக் கொண்டு நடந்தான். எதிரில் பாண்டியன் தென்படவும் சிரித்தான். பாண்டியனுக்குள் சங்கீதா ஆச்சரியமூட்டினாள். யாரு சாத்தப்பா இது? கேட்டான். நம்ம தோட்டத்து முதலாளி மவ, பேரு. சாத்தப்பன் அவளை பார்க்க, சங்கீதா. ஆமா, உங்க பேரு?
சங்கீதா நொடியில் சிநேகபாவத்துடன் அவனிடம் கேள்வியை போட்டாள். பாண்டியனுங்க? ஆமாம் தாயி, இவன் தான் நான் சொன்ன அந்த நிலத்தை தொலைச்சவரோட மகன். ஓ, கோவிந்தசாமி சார் மகனா? சங்கீதா சார் போட்டு பேசியது அவனுக்குள் மின்மினிகளை பறக்கச் செய்தது. என்ன சாத்தப்பா, எங்க அப்பா இழிச்சவாய்த்தனமா நிலத்தை தொலைச்ச கதையை இவங்களுக்கும் சொல்லிட்டியா? ஆமாம் பாண்டி, 9 நாள்னு கருப்பு கெடு விதைச்ச விஷயத்தையும் சொன்னேன். அதான் ஒரு ஆர்வத்துல எல்லாத்தையும் வாக்கு கிளம்பி வந்துருச்சு இந்த புள்ள. அட கூறு கட்டவனே, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? என்ன பாண்டி சொல்ற? ஆமாம், சுரைக்காயில உப்பு இல்லைன்னு சொல்றேன். ஏங்க பட்டணத்துக்காரங்க, நீங்க படிச்சவங்க, இவன் சொன்னதை நம்பியா வந்திருக்கீங்க? அவன் கேள்வி சங்கீதா பக்கம் திரும்பியது. அப்ப எல்லாமே சும்மா ஒரு உளறல் தான்னு சொல்ல வரீங்களா? பின்ன என்னங்க, எந்த காலத்துலங்க சாமி இப்படி நல்லது கெட்டதுக்காக வந்திருக்குது? அப்படி அது வரும்னு தெரிஞ்சா நாங்க எதுக்கு கோர்ட்டு போலீஸ்னு போறோம்? பாண்டியனின் லாஜிக் அவளுக்கும் பிடித்தது. கொஞ்சம் பலமாகவே சிரித்தாள். ஏலே, போய் வாயக்கழுவு. நம்புனாத்தான் சாமி, அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. சாத்தம்மனுக்கும் கோபம் வந்தது. பொடலங்கா. அடப்போ சாத்தப்பா. மேடம், நீங்க நல்லா ஏமாற போறீங்க. அது இருக்கட்டும், இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற நீங்க எப்படி நிலத்தை ஒரு சின்ன சூதாட்டத்துல விட்டீங்க? ஒரு சின்ன திருத்தம். விட்டது நான் அல்ல, என் அப்பா. அவரைத்தான் எப்படி சீட்டாட போக விட்டீங்க? நல்ல கேள்விதான். பாண்டியனை சற்று தடுமாறினான். அதுதான் தாயி விதிங்கிறது. கெட்ட நேரம்னு வந்துருச்சுன்னா புத்தியை மறைச்சிரும். இப்ப இவன் நம்பாம பேசல, அந்த மாதிரி. நீங்க சும்மா இருங்க மிஸ்டர் பாண்டியன், உங்ககிட்ட இருந்து பதில் இல்லையே. என்னத்தங்க சொல்றது? அவர் என்ன சின்ன குழந்தையா? இல்ல நான் இப்ப தண்ணி அடிச்சு சீட்டாட போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரா? சொல்லுங்க பாப்போம். அது சரி, அவரை அநியாயமா ஏமாத்திட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கோர்ட்ல மட்டும் எப்படி நேர்வழிக்கு வருவாங்க? சட்டம் எப்பவும் ரெக்கார்டுகளைத்தானே பார்க்கும். சாலையிலேயே அந்த விவகாரம் களைகட்ட தொடங்கிவிட்டது. நல்ல கேள்விதாங்க. இந்த கேள்விக்கு பதிலை இப்படி நின்னுகிட்டு சொல்ல என்னால முடியாதுங்க. பிறகு சந்திக்கிற வாய்ப்பு வந்தா விலாவரியா பேசலாம். ஊர்ல இருப்பீங்களா? நிச்சயமா 9 நாள் இருப்பேன். 9 நாளா? ஓ, அந்த கணக்குல வரீங்களா? அதுல 2 நாள் கழிஞ்சாச்சு. 1 வாரம் தான் இருக்கு. காளிங்கனும் லேசுப்பட்டவன் இல்ல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவன் ஊரை விட்டே போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவன் மும்பைல இருக்கானோ இல்ல பெங்களூர்ல இருக்கானோ யாருக்கு தெரியும். ஆனா கருப்பு இப்ப எங்க வீட்டுலதான் இருக்கு. என்னது, கருப்பு உங்க வீட்டுல இருக்கா? ஆமாங்க, கருப்பு இப்ப அந்த காத்தாய் உடம்புல இறக்கி இருக்கிறதுனால காத்தாயி இப்ப எங்க வீட்டுக்குள்ள இருக்கா. அப்படி பார்த்தா கருப்பு எங்க வீட்டுல தானே இருக்கிறதா அர்த்தம். பாண்டியன் படுஜாலையாக சொல்ல சாத்தம்மனுக்கு உடனே உடம்பு நடுங்கியது. இலை பாண்டிய, காத்தாயி இப்ப உங்க வீட்லயா இருக்கா? சாத்தப்பன் கேட்டுவிட்டு வீதியில் பாண்டியன் இருக்கும் வீட்டை பார்த்தான். ஊர்க்காரர்கள் போய் வந்தபடி இருந்தார்கள். ஆமாம், போய் இவங்களுக்கும் காட்டு, பார்க்கட்டும். போங்க மேடம், போய் பாருங்க. பாண்டியன் ஏதோ வேடிக்கை பொருளை பார்க்க சொல்லுகிற தோரணையில் சொல்லிவிட்டு கிளம்பினான். சாத்தப்பனும் சங்கீதாவும் நடந்தனர். சங்கீதா ஒரு இடத்தில் நின்று தன் கேமராவை வெளியே எடுத்து தெருவில் தெரியும் நாயோடும் மாடுகளோடும் கூடிய மனிதர்களை, ஓரம் கட்டி நிறுத்தப்பட்டிருக்கும் மாட்டு வண்டுகளை எல்லாம் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்துக் கொண்டாள். தாயி, நம்ம வீட்டுக்கு போய் இந்த பெட்டியை வச்சுட்டு வந்து பாப்போம் தாயி. சரி சாத்தப்பா. ரெட்டியார் தன் வயலில் வேலை நடப்பதை பார்த்தபடி இருந்தார். பக்கத்திலேயே காளிங்கன் ஆக்கிரமித்து கட்டியிருந்த வேலிப்படலுக்கு அப்பால் காளிங்கனால் அபகரிக்கப்பட்ட கோவிந்தசாமியின் வயல் வெறிச்சோடி கிடந்தது. ஈ காக்கை இல்லை. அதற்கும் அப்பால் பாண்டியன் மட்டும் வந்தபடி இருந்தான். ரெட்டியாரும் பார்த்தார். அவன் நெருங்கவும் ஒரு மாதிரி நெறிந்தார். என்ன ரெட்டியாரே, காளிங்கனோட ஆளுங்க ஒருத்தனை கூட காணோம். தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா எப்படி தம்பி? கோர்ட்டுக்கு பயப்படாதவன் சாமிக்கு பயந்து ஓடிட்டான்னா ஆச்சரியமா இல்ல? அது சரி, அது என்ன லேசுப்பட்ட சாமியா? உங்க அத்தை கருப்புக்கு காசு வெட்டி போட்டுடுச்சாம்ல. அது என்ன வேணும்னா பண்ணும், கிறுக்குதானே? அப்படி சொல்லாத தம்பி. நம்மை மாதிரி ஏழைப்பாழங்களுக்கு சாமியை விட்டா யாரு இருக்கா? அட போங்க ரெட்டியாரே, உங்க நிலத்திலையும் தான் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கான். நீங்க என்ன கருப்பு கிட்டியா போனீங்க? போகலாம்னு தான் இருந்தேன். உங்க அத்தை முந்திக்கிட்டா. கருப்பு கெடி விழுத்துருச்சுல்ல. அப்போ 9 நாள்ல காளிங்கனை கருப்பு பழி வாங்கிடுமா? அப்படி பயம் இருக்க போய் தானே அந்த நாய் ஓடி போயிருக்கான் பாரு. உங்க நிலம் பான்னு கிடக்கிறத பாண்டியனும் பார்த்தான். 5½ ஏக்கரும் வெறிச்சோடி கிடந்தது. நடுவில் புளிய மரமும் கிணறும் பளிச்சென்று தெரிந்தன. சொல்லி வைத்த மாதிரி ஒரு காக்கை குருவி கூட இல்லை. ஆமா, எங்க இந்த பக்கம்? வீட்டுல இருக்க பிடிக்கல, அதான் வெளியே வந்துட்டேன்.
கட்டிக்க ஆசைப்பட்ட பொண்ணு கருப்பசாமியா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, கவலையா? ரெட்டியார் அவன் மனம் புரிந்து தான் கேட்டார். இல்ல ரெட்டியாரே, எனக்கு இந்த கருப்பு சிவப்பெல்லாம் நம்பிக்கை இல்ல. சுருக்கமா சொல்றேனே, நல்ல விஷயம் எது பேர்லயும் நம்பிக்கை இல்ல. வலுத்தவங்களுக்கு தான் இங்க காலம். அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டு. வெட்ட தெரிஞ்சா பொழைச்சிக்கலாம், இல்லாட்டி இருக்கிறதை கொடுத்துட்டு என்ன மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம திரிய வேண்டியதுதான். அப்படியெல்லாம் அழுத்துக்கிடாத. கோர்ட்டும் போலீஸுமா இம்பட்டு பெரிய பூமியை காவல் காக்குது. மனுஷங்களுக்குள்ள இருக்கிற பயமும் கட்டுப்பாடும் தானே வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. சரி விட்டா, நீங்க ஏதாவது ராமாயணத்தை சொல்லி என்ன குழப்புவீங்க, நான் வரேன். தைரியமா போ பாண்டி, இன்னும் 7 நாள் தான். அந்த காளிங்கன் என்ன ஆவறான்னு பாரு. ஆமா, நாம கூட எதுவும் செய்ய போறதில்ல. ஒரு பொட்டச்சியை இப்ப நம்ம ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லுங்க. இலக்காரமாய் சொல்லப்படியே நடந்தான். எதிரில் பூசாரி வேறு வந்து கொண்டிருந்தார். அவரை பார்க்கும் சிரித்தான். என்ன பாண்டியா சிரிக்கிற? சிரிக்காம, இனிமேல் உங்க காட்டுல மழைதான். என்ன சொல்ற நீ? சும்மா இருந்த காத்தாயே நீதான் கருப்புன்னு ஏத்தி விட்டு புட்டீங்க. இப்ப அவ முன்னாடி ஒரு கூட்டமே போய் விபூதி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவா இருக்கு பூசாரி? பாவம் அந்த பொண்ணு. அடக்கரகமே, அவ போய் கருப்பை அவுத்த விட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு பதில். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொட்டச்சி வந்து அவுத்து விடுற நிலையில இருக்கிற ஒரு சாமியா காளிங்கன் மாதிரி மூர்க்க பயலுகளை புடிச்சு வெட்ட போகுது? நாத்திகம் பேசுற பாண்டி, புரியாமலும் பேசுற. சங்கிலி கட்டுங்கிறது யானையை கட்டி போடுற மாதிரியான விஷயம் இல்ல. அது ஒரு சத்திய கட்டு. இதை அவுத்து விடுற வரை நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம, வார போறவங்களை மிரட்டாம கொள்ளாம இருந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக போட்ட விலங்கு அது. அதுவும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் அடங்கி இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கோ. ஓ, இப்படி ஒரு விளக்கமாக்கும். சரி, இதை யார் செஞ்சது? நான் சொல்றது 300 ஆண்டுகளுக்கு முந்தின கதை. கதைனாலே கற்பனை தானே பூசாரி? ஆமாம் பாண்டி, நீ ஏன் இப்படி எகனைக்கு முகனையாவே பேசுற? அதை நம்பு பாண்டியா, இல்லாட்டி காத்தாயி புருஷன் காலாவதியாகி இருப்பானா? இத பாருங்க, சாமின்னா அவனை திருத்தி அவளோட வாழ வச்சிருக்கணும். அப்ப அது நல்ல விஷயம். கொன்னு அழிக்கிறதுக்கு எப்படி நல்ல விஷயமாகும்? சாமி மனசே நாம புரிஞ்சுக்க முடியாது. எப்படியோ அது கொன்னுடுச்சு, ஒத்துக்கிட்டியே, அந்த மட்டும் சந்தோஷம். தப்பு பூசாரி, அது சாமி இல்லைன்னு சொல்லத்தான் நான் அப்படி பேசினேன். அப்ப அவன் தானா செத்தானாக்கும். விபத்துல 1000 பேர் சாவறாங்க. அதை சாமியோட முடிச்சு போட்டு பாக்குறது முட்டாள்தனம், புரிஞ்சுக்கங்க. முடிவா நீ என்னதான் சொல்ற பாண்டி? கருப்பு வரும், காப்பாத்தும்னு நம்பி ஏமாற வேண்டாம்ங்கிற. அந்த காளிங்கன் பயலை பயந்து உடனே பார்த்துமா நீ இப்படி பேசுற? அவன் தப்பு பண்ணினவன். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு பயத்துல ஓடி இருக்கலாம். பாத்துக்கிட்டே இருங்க, 1 மாசம் கழிச்சு திரும்பி வருவான். எங்கடா என்னை 9 நாள்ல வெட்டுறேன்னு சொன்ன கருப்புன்னு கேட்பான். உன்னை விட அதிகம் அடாவடி பண்ணுவான். அப்போ எங்க போய் மூஞ்சிய வச்சுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாண்டியன் பொறிந்து தள்ளிவிட்டு நடந்தான். பூசாரியும் யோசிக்க தொடங்கி விட்டார். அமைதியாக அமர்ந்திருந்தாள் காத்தாயி. சுற்றி ஊரே கூடியிருந்தது. நாட்டாமை, பஞ்சாயத்து தலைவர் என்று அதிகார வர்க்கமும் அங்கே அவள் முன் அமர்ந்திருந்தது. எல்லோர் நெற்றியிலும் பட்டை பட்டையாக விபூதி. சாத்தப்பனோடு உள்ளே நுழைந்த சங்கீதா முதல் முறையாக காத்தாயை அப்போதுதான் பார்க்கிறாள். கருப்பு சேலையும் தலைவரி கோலமுமாக சிலையாட்டம் அமர்ந்திருந்தாள். அவள் நெற்றியிலும் விபூதி பரவி இருந்தது. கண்களிலும் ஒருவித தீட்சண்யம். சங்கீதா தன் கேமராவுக்கு வேலை கொடுத்து அவளை புகைப்படம் எடுத்தாள். பிளாஷ் வெளிச்சம் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது. புருவம் வளைந்து யார் என்று கேள்வியும் விளைந்தது. நம்ம முதலாளி மக, பட்டணத்திலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு, அதான். சாத்தப்பன் சமாளித்தான். உட்காரு தாயி என்றார் தலைவர். சங்கீதாவும் ஒரு இடம் பார்த்து அமர்ந்தாள். ராமக்காவும் கோவிந்தசாமியும் எல்லோருக்கும் குடிக்க பானகம் கொடுத்து கொண்டிருந்தனர். ஊதுபத்தி புகைந்து கொண்டிருந்தது. இப்படி இங்க வந்து குந்தி இருந்தா எப்படி கருப்பா? நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா செய்யறோம் என்று நாட்டாமை மெல்ல பேச்சு கொடுத்து பார்த்தார். காதாயி எதுவும் பேசாமல் அமர்ந்தபடியே இருந்தாள். அந்த எடுபட்ட பைய உனக்கு பயந்து ஊரை விட்டே ஓடிட்டான். அவன் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சாமி உனக்கு தெரியும். எப்படியும் நீ சொன்னதை செய்வ. இந்த காவல் எப்பவும் எங்களுக்கு வேணும் கருப்பா என்று நைச்சியமாக இன்னொருத்தர் பேசினார். சங்கீதா கவனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே வந்தாள். ஒரு பெண்ணை சுற்றி இப்படி பல பேர் அமர்ந்து பணிவாக பேசுவதும், துளியும் அவநம்பிக்கையின்றி ஒரு தீர்ப்பு கிடைத்துவிட்டதாகவே கருதுவதும் அவளுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பயந்து ஓடிப்போய் இருப்பது இன்னும் ஒரு ஆச்சரியமாக அவளுக்குள் பெருகிச்சு.
இதெல்லாம் வெறும் நம்பிக்கை மட்டும்தானா, இல்ல இதுதான் இன்றைய கிராமங்களின் யதார்த்த குணமா? இப்படிப்பட்ட நம்பிக்கைகளுக்கு நடுவில் எப்படி தவறு செய்கிறார்கள்? அவளுக்குள்ளே லாஜிக்காய் பல கேள்விகள். அப்படியே திரும்பி சாத்தப்பனை பார்த்தாள். நான் சில கேள்விகளை கேட்கலாமா என்று சைகையில் கேட்டாள். சாத்தப்பன் தடுமாறினான். தலைவர் இதை கவனித்துவிட்டு, என்னம்மா, ஏதாச்சும் கேட்கணுமா என்றார். ஆமாங்க, சும்மா கேளு. ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். அந்த குற்றவாளியை கருப்பசாமி எப்படியோ கொன்னுடுவேன்னு வைப்போம். அதனால இவருக்கு எப்படி இவரோட நிலம் திரும்ப கிடைக்கும்? அவளது கேள்வி எல்லோரையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வைத்தது. ஆனால் காத்தாயி வாயே திறக்கவில்லை. இன்னொரு கேள்வி. சங்கீதா அடுத்த கேள்விக்கு தயாரானாள். சாத்தப்பன் வேண்டாம் என்கிற மாதிரி செய்கை செய்தான். இப்படி தப்பு செய்யறவங்களை தெய்வமே வந்து தண்டிக்கும்னா அப்புறம் யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆகையால நான் வரவேற்கிறேன். சமுதாயத்துக்கும் இது நல்லதுதான். ஒரு வகையில இதுதான் சரியான பரிபாலனமும் கூட. இந்த பரிபாலனம் இந்த ஊருக்கு மட்டும் தானா? இந்த உலகத்துல எவ்வளவு பேர் பல குற்றவாளிகளால பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இல்லையா? சங்கீதா கேட்டு முடித்த மறுநொடி எல்லாருக்கும் தான் என்று ஒரு பதில் காத்தாயிடம் இருந்து வந்தது. வாயே திறக்காதவள் வாயை திறந்து விட்டாள். சங்கீதா அதனால் ஒன்றும் மகிழ்ந்து விடவில்லை. அப்போ இனி இந்த நாட்டுல யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க, தப்பு செய்யறவங்களை கருப்பு சும்மா விடாதா? வக்கீல் போல் கேட்டாள். எப்பவுமே தப்பு செய்யறவங்களை நான் விட்டதில்லை. நேத்திக்கும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி. காத்தாயையும் நெற்றியடியாக பதிலை தந்தாள். அப்படி தெரியலையே, உங்க பதில குழப்பம் இருக்கே. நேத்தும் நான் விட்டதில்லைன்னா எப்படி காளிங்கன் தப்பு பண்ணிட்டு இந்த நிமிடம் வரை உயிரோட இருக்கான்? உயிரை வாங்கறது என் கடைசி விருப்பம். திருந்த சந்தர்ப்பம் தரணும் இல்லையா? சங்கீதாவுக்கு உடனேயே பிரிந்து விட்டது. கொஞ்சம் சிரிப்பும் வந்தது. அடக்கி கொண்டாள். அதற்கு மேல் கேள்வி கேட்க பிரியமில்லாத போல எழுந்து நின்றாள். சாத்தப்பன் வெறித்தான். வாங்க போகலாம் என்று அவனை அழைத்தாள். சாத்தப்பனும் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அவளை பின்தொடர்ந்தான். வீதிக்கு வந்த பின் வாயை திறந்தான். என்ன தாயி, நீ இப்படியா கேள்வி கேட்ப? ஏன் சாத்தப்பா, நான் என்ன தப்பா கேட்டுட்டேனா? எனக்கு சொல்ல தெரியல தாயி. நீ கேட்டதும் நியாயம்தான். அதே நேரம் கருப்பு எப்படி பதில் சொல்லிச்சு பாத்தியா? இந்த பதிலைத்தானே எல்லாரும் சொல்றாங்க. என்ன சொல்ற நீ? பின்ன அது எவ்வளவு சாமர்த்தியமான ஒரு பதில் தெரியுமா? புரியல தாயி. உனக்கு புரியாது. என்னால மலையை தூக்க முடியும் தெரியுமா உனக்கு? எப்படி தாயி? முடியும், நான் தூக்கி காட்டுறேன். எவ்வளவு பந்தயம்? அதுதான் எப்படி தாயி? ஒரு பொட்டியை கூட உன்னால தூக்க முடியலையே, நீ எப்படி தாயி மலைய? இங்க இந்த கேள்வியை கேட்க தெரியும், ஆனா அங்க அந்த காத்தாயி கிட்ட கேட்க தெரியாதாக்கும். நீ என்ன தாயி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இப்ப என்ன சொன்னேன்? மலையை தூக்க முடியும். அது முடியுமா முடியாதா? அது எப்படி முடியும் தாயி? முடியாதுல்ல? நிச்சயமா. ஆனால என்னால முடியும். அப்ப எப்படின்னு சொல்லு. நீ அதை என் தலையில தூக்கி வை, அப்புறம் நான் தூக்குறேனா இல்லையான்னு பாரு. ஓ தாயி, நீ அப்படி வரையா? ஆமாம். இதுக்கும் கருப்பு பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? அது கருப்பு பதில் இல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கோ. அது காத்தாயி. கருப்பை அவ நல்லாவே பயன்படுத்திட்டு இருக்கா. எப்படி? அவ என்ன பதில் சொன்னா அத சொல்லு. காளிங்கனை நேத்தே ஏன் நீ தண்டிக்கலன்னு நீ கேட்ட பதிலுக்கு அவ திருந்த சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாமான்னு கேட்டா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த 9 நாள் கெடுவுல அந்த காளிங்கன் பயந்து நடுங்கி கால்ல விழலைனா அவன் திருந்த ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கேன்னு சொல்லி சாமர்த்தியமா கருப்பை இவை மலை ஏத்திடுவா. அப்ப காத்தாயி உடம்புல கருப்பு இல்லையா? எல்லாம் நாடகமா? நிச்சயமா. சரி, அவ புருஷன் செத்தானே, அதுவும் குதிரை துருத்தி, அது எப்படி? அது ஒரு தற்செயலான சம்பவம். அதை அவ புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிறாள்னு தான் நான் நினைக்கிறேன். ஓ, அப்ப சங்கிலி கருப்பு அதோட அறிவாள் கோட்டையை விட்டு புறப்பட்டு இவ மேல இறங்கிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் புழுகுன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பூசாரியோட நம்பிக்கைகள், அவ்வளவுதான். அப்ப சாமியெல்லாம் கிடையாதா? இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது இல்ல? ஆமாம் தாய், அது இருக்குன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பயமாவது இருக்கும். அது இல்லைன்னா காளிங்கன் மாதிரி அக்கிரமக்காரங்கள்ல அதிகமாவாங்க. என்ன பண்றது? அந்த கருப்பன் இருந்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லாத்தான் இருக்கும். நானே என் பத்திரிகையில எவ்வளவோ பேரை பத்தி எழுதியிருக்கேன். அவங்க முகவரி எல்லாம் கருப்புக்கு கொடுத்து காளி பண்ணு இவங்களேன்னு சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் ஒரு கற்பனையாவே இருக்குதே. என்ன சொன்ன? கற்பனையால இருக்குன்னு சொன்ன. என்ன தாய் பொசுக்குன்னு போச்சு இப்போ? அதுக்குத்தான் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தெளிவா பார்க்கணும், திடமா யோசிக்கணுங்கிறது. பேசிக்கொண்டே நடந்தார்கள். வயல்காட்டு பக்கமாய் வந்தார்கள். பாண்டியன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இருவரையும் பார்த்தான்.
ஹலோ மிஸ்டர் பாண்டியன், உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். சங்கீதா அவனிடம் ஆரம்பித்து விட்டாள். என்ன சொன்னார் கருப்புச்சாமி? 9 நாள் தவணை எல்லாம் கொல்றதுக்கு இல்ல, திருந்துறதுக்கு தானாம். திருந்திட்டா விட்டுருமாம், இல்லாட்டி திரும்பவும் தவணை தருமாம். பரவாயில்ல, காத்தாயி தன் பொழப்புக்கு வழி கண்டுபிடிச்சிட்டா. அதத்தான் நானும் சாத்தப்பன் கிட்ட சொன்னேன். நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒன்னாத்தான் யோசிக்கிறோம். என்னவோ எனக்கு எரிச்சலா வருது. கவலைப்படாதீங்க பாண்டியன். ஆமாம், அந்த 1000 அருவாள் கோட்டை எங்க இருக்குது? சங்கீதா திடுமென்று கதையை மாற்றுவது போல அந்த கேள்வியை கேட்கவும் பாண்டியன் பதிலுக்கு சிரித்து விட்டு, இப்ப அங்க போய் நோண்டி பாக்கணுமா? நிச்சயமா. சங்கிலி கருப்பு, கோட்டை, அரிவாள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டாமா? அதுக்கு பஸ் ஏறி போகணும் தாயி. கோட்டைப்பட்டி என்ன பக்கத்துலயா இருக்கு? எங்க இருந்தா என்ன, போகணும், படம் எடுக்கணும் கட்டுரையில. அதானே பிரதான விஷயமே. கோவில் வரை பகல் பொழுதுல தைரியமா போகலாம் தாயி. ஆனா கோட்டைக்குள்ளார போறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அப்ப கட்டாயம் உள்ளேயும் போய் பாத்திர வேண்டியதுதான். உள்ள அப்படி என்ன இருக்கு? யாருக்கு தெரியும்? 300 ஆண்டு ஜமீன் கோட்டை பாழஞ்சு கிடக்குது. கருப்பு தான் அங்க படுத்து கிடக்கிறதா ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தானே, உண்மை இல்லையே. நான் என்னத்த சொன்ன? எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லி என் வாயை கட்டி போடுற தாயி. நான் வேணா வாயை மூடிக்கிறேன். மிஸ்டர் பாண்டியன், நீங்க வரீங்களா? இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு உங்க கூட வரலான்னு இருக்கேன். உங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும், நானும் அந்த கோட்டையை பார்த்த மாதிரியும் இருக்கும். பாண்டியன் வேட்டியை தட்டி கொண்டு அவளுடன் புறப்பட்டு விட்டான். சாத்தப்பன், உனக்கு விடுப்பு, நான் பாண்டியனோடு போயிட்டு வரேன் என்று சாத்தப்பனை அனுப்பிவிட்டு இவர்கள் இருவரும் கிளம்பினார்கள். அதற்கேற்ப மினி பஸ்ஸும் கண்ணில் பட்டு உற்சாகம் தந்தது. சாத்தப்பன் மட்டும் தனியே தெருவில் வரவும் எதற்கோ வாசலுக்கு வந்த ராமக்கா நின்று கவனித்தாள். சாத்தப்பன் நெருங்கவும் கேட்டாள், எங்க அந்த பட்டணத்து குட்டி? அது உன் மருமகனோட 1000 ரூபாய் கோட்டைக்கு பார்க்க போயிடுச்சு. அங்கேயா? எதுக்கு? பதறினாள் ராமக்கா. அங்க போய் படம் பிடிக்கணுமாம், அப்படியே கோவிலையும் பார்க்கணுமாம். இது என்ன விளையாட்டு? கோட்டைக்கு உள்ள போன சாமி சும்மா விடாதே. அதுதானே இங்க இருக்குதே. இப்போ அது காளிக்கோட்டை தானே? சாத்தப்பனும் புத்திசாலித்தனமாகவே கேட்டான். ராமக்காவுக்கு வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டு போல தோன்றியது. என்ன ராமக்கா, பேசு. என்னத்த பேச? எல்லாம் இனி அந்த சாமி பாடு, அவங்க பாடுதான். ஆனாலும் அந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் நீளம்தான். என்னத்த நீளமோ, அது பேசுறதை கேட்டா அதுதான் சரின்னு தோணுது எனக்கு. அப்படி என்ன பேசுனா? என்னத்த சொல்ல? சொன்னா உனக்கு வருத்தமா இருக்கும். சும்மா சொல்லு. காத்தாயி ஒன்னும் கருப்பு கிடையாதாம், சும்மா நடிக்கிறாளாம். அப்படியா சொன்னா அந்த குட்டி? வேணாம் விடு, எனக்கு எதுக்கு வம்பு? சாத்தப்பன் வேகமாய் நழுவினான். ராமக்கா முகத்தில் ஏராளமான அதிர்வுகள். 1000 அரிவாள் கோட்டை. மரக்கூட்டங்களுக்கு நடுவில் காரை உதிர்ந்து பாகம் பாகமாக கண்ணில் பட அகண்ட விழிகளுடன் பார்த்து கொண்டே கேமராவை கையில் எடுத்தாள் சங்கீதா. ஏதாச்சும் பேய் படம் எடுக்கிறவங்க வந்து ஷூட்டிங் எடுத்தா கோவிலுக்கு 4 காசாச்சும் வரும். பாண்டியனின் பேச்சுக்கு நடுவே சருகுகளை மிதித்து கொண்டு நடந்தாள். முகப்பில் மரத்தடியில் கருப்பு கோவில் சங்கிலி அவிழ்ந்த நிலையில். கூட்டமே இல்லை. கேமராவில் கருப்பசாமியை வாரி சுருட்டினாள். தொடர்ந்து நடந்து கோட்டை பக்கமாக சென்றார். பாண்டியனும் விசிலத்தபடியே உற்சாகமாகவே தொடர்ந்தான். அகழி பச்சையாக மழைநீர், அதில் நீந்தும் தவளை என்கிற காட்சிகளை கடந்து கோட்டை முகப்பில் போய் இருவரும் நின்றனர். ஒரு வினாடி நின்று அவனை பார்த்தாள். அவ்வளவு அமைதி. என்ன பாக்குறீங்க? உள்ள போய் பார்க்க பயமா இருக்கா? பொய் சொல்ல விரும்பல, கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. அப்ப விடுங்க, நான் போறேன், நீங்க பின்னாலே வாங்க. பாண்டியன் முன்னால் நடந்தான். நொறுங்கிய கல்லுப்பானையில் கால் பட்டு சத்தம் கேட்டது. சரேல் என்று ஒரு வௌவால் காதை உரசிக்கொண்டு பறந்தது வெளியே. ஒரு கணம் விதிர்த்து போய் சுதாரித்தான். அப்படியே எட்டி பார்த்தான். ஓ என்று வெறிச்சோடியபடி கிடந்தது அந்த முன்பாக அறை. வாங்க என்றபடியே நடந்தான். அவளும் உள்ளே இறங்கினாள். பிளீஸ் என்றபடி கைகளை பற்றி கொள்ள சொல்லி நீட்டினாள். லேசாக அவள் பயப்படுவதை அந்த பற்றுதலில் அவனால் உணர முடிந்தது. உள்ளே கூறு போட்டு பிரிந்தது போல அறைகள், வேலைப்பாடுள்ள நிலைக்கால்கள். ஒவ்வொரு அறையாக எட்டி பார்த்தார்கள். ஒரு அறையில் சிகரெட் வாடை மூக்கை சினுப்பியது. கீழே பான்பரா பொட்டலமும் காலி சிகரெட் பாக்கெட்களும் இறைந்து கிடந்தன. கருப்பு பான்பரக்கெல்லாம் போடும் போல இருக்கே, கிசுகிசுத்தான் பாண்டியன். திடீரென்று யாரோ ஓடுவது போல ஒரு சப்தம். பாண்டியன் கூர்மையாக. சங்கீதா அவனோடு ஒட்டி கொண்டு விட்டாள். பயப்படாதீங்க, யாரோ உள்ள இருக்காங்க. பார்வையை சுழல விட்டான். திரும்பவும் நடை. சுரங்கப்பாதை போல வழித்தடம். அதில் மேலாக ஒரு சில சீட்டுகள் கிடந்தன.
திருட்டு பசங்க டேரா போட்டிருக்கானுங்க போல. மீண்டும் கிசுகிசுத்தான் பாண்டியன். பாதையில் இறங்கி பார்க்க முயன்றான். பார்த்து, கவனம். என்ன ஆனாலும் சரி, தைரியமா வாங்க. அவளோடு இறங்கினான். அந்த பாதையை வளைத்து திரும்பியது. திருப்பத்தில் அவர்களும் திரும்பிய பொழுது தூக்கி வாரி போட்டது. எதிரில் வெறுத்த விழியோடு காளிங்கன், அவனோடும் தாடியும் மீசையுமாய் சிலர். காளிங்கனின் முறைப்பில் அனல். காளிங்கா, நீயா? பாண்டியன் தடுமாறினான். நானேதான். கருப்பசாமின்னு நினைச்சியா? எகத்தாளமாக கேட்டான். நீ எங்க இங்க? நான் மட்டும் இல்ல, இதோ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த மாடசாமி, குழந்தைவேலு, தூக்கு கைதி ராமையா, எல்லாருக்கும் இதுதான் இடம். நீதான் தடமாறி வந்திருக்க. ஆமா, குட்டி யாரு? காளிங்கன் பேச்சோடு பேச்சாக ஒரு நாட்டு துப்பாக்கியை கையில் எடுத்தான். அட பாவிகளா, அப்ப இங்க கருப்பசாமி இல்லையா? நாங்க தான் இங்க கருப்பு. எந்த காலத்துல கருப்பு இருந்திருக்கு இப்ப வர்றதுக்கு? அப்போ எதுக்கு காத்தாய்க்கு பயந்து ஓடி வந்த? யாரு பயந்து ஓடி வந்தா? அவ சாயம் வெளுக்கணும்னா 9 நாள் கழியணும் தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். 10ஆம் நாள் பாரு அவ என்ன ஆறான்னு. காளிங்கா, நீ மனுஷங்களைத்தான் ஏமாத்துறவன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ சாமியையே ஏமாத்துறவன்னு. ஏமாத்துறவன் கிடையாது, பயன்படுத்திக்கிறவன்னு சொல்லு. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? நான் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம் என்று கீழே வேகமாக குனிந்தவன் புழுதியை வாரி அவர்கள் மேல் இறைத்துவிட்டு, சங்கீதா மேடம் ஓடி வாங்க என்றபடியே படியில் வேகமாக ஏறினான். அவளும் வேகமானாள். ஓடுங்க, திருட்டு பசங்க எது வேணா செய்வாங்க. நான் ஒன்னும் சினிமா கதாநாயகன் இல்ல பறந்து பறந்து சண்டை போட என்றபடியே அவளை இழுத்து கொண்டு ஓடினான். அவர்களும் துரத்தி கொண்டு ஓடி வந்தனர். ஓடி வரும் வழியில் ஒரு இருட்டு அறை குறுக்கிட சரையல் என்று உட்புகுந்தான். அவர்கள் அந்த அறையை கடந்து வெளியே ஓடினார்கள். விடாதடா, விட்ட ஆபத்து என்று காளிங்கன் கத்துவது காதில் கேட்டது. அதே வேளையில் இடி சப்தமும் காதில் விழுந்தது. மழை வருவதற்கான அறிகுறிகள். சங்கீதா பாண்டியனை அந்த இருட்டில் கட்டிக்கொண்டாள். மழை புறா போல ஒடுங்கி போனாள். அந்த நிலையிலும், என் அப்பா நீ விஜயசாந்தி இல்லைன்னு சொன்னது சரியா போச்சு, நான் அவசரப்பட்டுட்டேன் என்றாள். பேசாதீங்க, எதிரொலிக்குது பாருங்க என்று அவளது வாயை பொத்தினான். அமைதி. நடுவில் மழை சப்தம் கேட்டது. அவர்கள் குரலோ நடமாட்டமோ அதன் பின்பு கேட்கவே இல்லை. வானமே தரை தட்டி நொறுங்கினார் போல ஒரு இடி சப்தம் மட்டும் கேட்டது. இருவருமே காதுகளை பொத்திக் கொண்டனர். அந்த நேரத்தில் தன்னை மறந்து கருப்பா என்றான் பாண்டியன். அந்த சாமி இப்ப உண்மையிலுமே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். மீண்டும் அமைதி. துளி கூட சப்தம் இல்லை. அவர்கள் இருக்கிறார்களா ஓடிவிட்டார்களா ஒன்றும் தெரியவில்லை. சங்கீதா தன் ரேடியம் கைகடிகாரத்தை பார்த்தாள். மணி இரவு 8 என்றது. அது கடவுளே, சாயங்காலம் வந்த நாம 2 மணி நேரமா உள்ள இருக்கோம். இப்படியே எவ்வளவு நேரம்? கேட்கும் முன்பு குதிரை குளம்படி சப்தம் கேட்டது. இதென்ன குதிரை ஓடுற சப்தம்? தெரியலையே, எல்லாமே மர்மமா இருக்கு. வெளியே எட்டி பாப்போமா? வேற வழி. அவனும் நைசாக விலகி எட்டி பார்த்தான். கண்ணை கரித்தது இருட்டு. ஒன்றுமே தெரியவில்லை. சங்கீதா தன் பெண் டார்ச்சை எடுத்து நீட்டினாள். அதை வாங்கினான் பாண்டியன். வட்டமாய் வெளிச்சம் விழுந்து வழிகாட்டியது. மெல்ல, மிக மெல்ல, மிக மிக மெல்ல இருவரும் வெளியில் வந்தனர். மழை தூரியபடியே இருந்தது. டார்ச் ஒளியை நிமிர்த்தி நேரே பாய்ச்சினான் பாண்டியன். அடுத்த நொடி விக்கித்து போய்விட்டான். முகப்பு வாசல் இரும்பு கதவை பற்றி கொண்டு 4 கரிய உருவங்கள். சங்கீதா உறைந்தே போய்விட்டாள். வெளிச்சம் பட்டும் அந்த உருவங்களிடம் அசைவில்லை. அதன் பிறகே நெருங்கினார்கள். 4 பேரும் இடி பாய்ந்து கருகி போயிருந்தார்கள். காளிங்கன் மட்டும் சுமாராக அடையாளம் தெரிந்தான். திடும் என்று குதிரை கணைப்பு சப்தமும் சங்கிலிகள் உரசும் சப்தமும் காதில் மோதின. நெஞ்சு அடைக்க திரும்பிய போது மின்னல் வேகத்தில் குதிரை மேல் யாரோ சங்கிலி சரசரக்க செல்வது மட்டும் தெரிந்தது. கடவுளே, அது அது இல்லன்னு நாம் நினைச்ச காளிங்கன் நினைச்ச கருப்பசாமியோ? கேள்வியோடு நடந்து மரத்தடி சன்னதிக்கு வந்த பொழுது யாரோ திட்டமிட்டு ஏற்றியது போல 9 அகல் விளக்குகள். பாண்டியனுக்கு புரிந்துவிட்டது. மேடம், நாம் பார்த்தது சாமியை. அது தீர்ப்பு எழுதிருச்சு. நமக்கு தெரியணும்னு தான் இத்தனை நாளா விட்டு வச்சிருந்ததோ என்னவோ தெரியலையே. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. வாங்க போகலாம், பகல் பொழுதுல வந்து பாப்போம். அவள் கையை பற்றி இழுத்துக்கொண்டு நடந்தான். இருவரும் வீட்டுக்குள் நுழையவும் ராமக்கா ஒரு மாதிரி பார்த்தாள். பாண்டியனை மட்டும் தனியே அழைத்தவள், பாண்டி, அந்த பொண்ணு கெட்டிக்காரிதான். நம்ம காத்தாயி கருப்பு வேடம் போட்டதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. அதுகிட்ட சொல்லு.
எல்லாம் அந்த காளிங்கனை மிரட்டி பணிய வைக்கத்தான். அவன் சிரித்தான். அவசியம் இல்லத்த என்றான். என்ன சொல்ற? கருப்பெல்லாம் இல்ல, ஒத்துக்கிறோம். அது பத்திரிக்கையில எழுதி கதையை கெடுத்துட போகுது. இல்லத்த, கருப்பு இருக்குது, அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம் என்றபடியே கூரை செறிவில் சொருகியிருந்த அரிவாளை போய் உருவினான். அப்படியே பூஜை அறையில் கொண்டு சென்று நட்ட நிலையில் வைத்துவிட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்தான். ராமக்கா புரியாமலேயே பார்க்கிறாள். விடிந்தால் புரிந்து விடாதா என்ன?